கேது கிரகங்களை கட்டி போடும். கேது ஒரு ஜனன ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியிலிருந்து 1, 5, 9, 12 இந்த ராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்களை செயலிழக்க செஞ்சிடும். அதாவது கேது தான் நின்ற ராசியிலிருந்து திரிகோணத்தில் உள்ள 1, 5, 9 மற்றும் 12 நிற்கும் கிரகங்களை முடக்கி விடுவார், கட்டி போட்டுரும். அந்த கிரகத்தினுடைய பலன் ஜாதகர் அனுபவிக்க முடியாமல் தடை தாமதம் இதெல்லாம் ஆகும். எளிமையாக இதுக்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது என்னன்னா, பிரதோஷ நாளில் கேது நின்ற கிழமைகளில் ஒன்று பிரதோஷ நாளில் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கேது நின்ற கிழமையில் பண்ணணும். சிவாலயங்களுக்கு சென்று கொள்ளு தானம் செய்கிறது, கொள்ளில் ஏதோ ஒரு பிரசாதம் பண்ணி சாமிக்கு நிவேதம் பண்ணிட்டு கோயிலுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு கொடுத்தா போதும். இதை தொடர்ந்து எல்லா பிரதோஷங்களிலும் பண்ணலாம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு வளர்பிறை நம்ம அந்த கேது நின்ற கிழமைகளில் பண்ணும் பொழுது நல்ல மாற்றமும் நிறைய தடை தாமதங்கள் சரியாகிறதும் நம்ம கண்கூட பார்க்க முடியும். குறிப்பாக இப்போ உதாரணத்துக்கு கேது இருக்கக்கூடிய வீட்டில் 5ல் 9லாம் இப்போ 12லையும் சரிதான் குரு பகவான் அமைந்தால் குருவை கேது கட்டி போட்டுருவார். இந்த குழந்தை உருவாகிறதுல காலதாமதமாகும். இப்போ கேது அமர்ந்த வீட்டில் இந்த 5, 9, 12லாம் செவ்வாய் அமர்ந்தால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது இரத்த சொந்தங்களோட நிறைய மனக்கசப்பு, வம்பு வழக்கு, நிலம் சம்பந்தப்பட்டது, மூதாதையர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், இது போல நிறைய இருக்குது. இது மாதிரி நிறைய காரகங்கள் முடக்கி கட்டி போட்டுருவார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பரிகாரங்களை பயன்படுத்துங்க, நல்ல பலன் தரும். மேலும் சந்தேகங்கள் வரும் பொழுது இதில் என்னுடைய நம்பர் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த நம்பர் நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.